பாருங்க சிஸ்டர், ஆவி வருது. மாரியோட ஆவிதான். ஐயோ, அந்த பொண்ணு உடம்புல இருந்து மாரியோட ஆத்மாவை வெளியே எடுத்துட்டேன். அந்த ஆத்மாவை நான் இப்போ இந்த குடுவைக்குள்ள அடைக்க போறேன். ரொம்ப சந்தோஷம் சுவாமிஜி. இனிமே அந்த மாரிய பத்தின கவலையே எனக்கு இல்ல. அப்பாடா. உள்ள போ. அட பிடிக்குதே. சொல்றத கேளு. உள்ள போ. மாரியோட ஆத்மா இப்போ இந்த குடுவைக்குள்ள மாட்டிக்கிச்சு. இப்போ உடனடியா நீங்க 2 வேலை செய்யணும். என்ன செய்யணும் சொல்லுங்க. ஒண்ணு, மாரி ஆத்மா இருக்கிற இந்த குடுவையில கல்ல கட்டி ஏதாவது ஆறு குளம் கிணறுன்னு பார்த்து இத தூக்கி போட்டுறணும். அது வெளியில வரவே கூடாது. சரிங்க சாமி, செஞ்சிடறோம். 2வது, சீக்கிரமா மண்டபத்துக்கு போய் துர்கா உடம்ப தூக்கிட்டு போய் ஆள் இல்லாத இடமா பார்த்து அதை எரிச்சு சாம்பலாக்கிருங்க. அப்பதான் ஒருவேளை மாரியோட ஆத்மா குடுவையில இருந்து வெளியே வந்தாலும் துர்கா உடல் கிடைக்காம வேற உடலை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்க சாமி. பாண்டி, இந்த குடுவையை கொண்டு போய் சுவாமிஜி சொன்ன மாதிரி கல்ல கட்டி தண்ணியில தூக்கி போட்டுடு. நான் மண்டபத்துக்கு போய் துர்காவுடைய உடல் எடுத்துட்டு போயிட்டு எரிக்கிற வேலையை பாக்குறேன். சரிங்க சிஸ்டர், நல்ல வேலை. நீங்க புனை எடுக்கிற வேலையை பாருங்க, நான் சீசாவை தண்ணியில போடுற வேலையை பாக்குறேன். இந்தாங்க, பார்த்து வாங்குங்க. குடுவை பத்திரமா இருக்கணும். இந்த பத்திரம் சீக்கிரமா போய் துர்காவோட உடம்ப எரிச்சிருங்க. சரிங்க சுவாமிஜி. வா. சரிங்க சிஸ்டர். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு மேடம். அந்த பொண்ணை வெளியில தூக்கிட்டு போய் எங்கேயாவது வச்சு அவளை எரிச்சிடணும். ஓகே மேடம். பார்த்து சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு வாங்க. ஐயோ சித்தப்பா, சீக்கிரம் வாங்க. எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா மேடம் தனியா இருப்பாங்கன்னு சொன்னாங்க. பாப்பா, உள்ள யார் இருக்கா? எங்க சித்தப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னது, சித்தப்பாவா? டேய், மேடம் சொன்ன ரூம் இதுவா இருக்காதுடா. அந்த ரூம் தான் மேடம் சொன்ன ரூமா இருக்கும். வா போய் பார்க்கலாம். வா. ஏய், கதவு சாத்துடா. ஏய் மேடம், இங்க வா. ஏய் வாடா. இத பாரு, யாரும் ஆள் இல்லாத இடமா பார்த்து இந்த பொண்ணை கொண்டு போய் எரிச்சிருங்க. சரிங்க மேடம். இந்த நீ கேட்ட பணம். வேலையை முடிச்சிட்டு ஃபோன் பண்ணு. சரிங்க மேடம். எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். போ, சீக்கிரம் கிளம்பு. சரிங்க மேடம். ஓகே. ஏய், வண்டி எடு. ஆமா. ஐயோ, ஏய் என்னாச்சு புஷ்பா? புஷ்பா, புஷ்பா, ஐயோ என்னாச்சு? எந்திரி. என்னாச்சு உனக்கு? எந்திரி. என்னாச்சு மேடம்? என்னாச்சு? நீங்க எப்ப வந்தீங்க? நான் இப்பதான் வந்தேன். உனக்கு என்னாச்சு? கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. துர்கா தான் தட்டுறான்னு நினைச்சு கதவை திறந்தேன். யாருன்னே தெரியல. ஒருத்தன் நல்லா தலையிலேயே அடிச்சிட்டான். இது எல்லாமே அந்த துர்காவோட வேலையாதான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த துர்கா எரிஞ்சு சாம்பலாக போறா. என்ன சொல்றீங்க? ஆமா.
பொண்ணு உடம்புல இருந்து மாரியோட ஆத்மாவை வெளியே எடுத்துட்டேன். அம்மா, துர்காவோட உடம்புக்குள்ள மாரியோட ஆத்மாவும் அந்த உடம்ப விட்டு போயிடுச்சு. இப்ப நான் என்னம்மா பண்ணுவேன்? யார்கிட்ட போய் முறையிடுவேன்? ஷாம்லா தேவிமா, ஷாம்லா தேவிமா, எங்க இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. துர்காவோட உடம்புல ஒரு அசைவும் இல்ல. மாரியோட ஆத்மாக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியல. எப்படியாச்சும் அவங்கள காப்பாத்துங்க. ஷாம்லா தேவிமா, வந்துட்டீங்களா? துர்கா அங்க பேச்சு மூச்சு இல்லாம இருக்காமா. அவளுக்கு என்ன ஆச்சு? அவ உடம்புல இருந்த மாரியோட ஆத்மாக்கும் என்ன ஆச்சுன்னு. சற்று அமைதியாக இரு.